இதெல்லாம் பாடி ஷேமிங்கில் வராதா என்னன்னு எனக்கு தெரியல. வினோத்துக்கு வந்து தனி ப்ரியாரிட்டி போல இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. அதாவது கானா வினோ இவர் வாட்டர்மெலனும் இவரும் படுத்துருக்குறாங்க கலையும். அப்போ நேராக போகிறாரு. வெளியில் கோயில் செட்டு போட்டிருக்காங்க. குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்துரு. அதாவது மாடு அப்படின்னு சொல்கிறாரு. யார் வினோத் வந்து இவரை வந்து மாடுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ரிப்பன்லாம் இருக்காப்பா அதெல்லாம் கட்டணும் அப்படின்ன உடனே இவரும் பொறுத்து பொறுத்து போகிறார் திவாகர். என்ன இது பாடி ஷேமிங் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்னடா உங்கள் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாரு. யாருக்கிட்ட இந்த பிரவீனும் கானா வினோத்தும் இதை அதாவது என்னென்னா இது ஒரு காமெடி நினச்சி தான் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் அது காமெடிங்கிறது எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கண்டஸ்டண்ட்டுங்க. இது சினிமா கிடையாது. செந்தில் கவுண்டமணி பார்த்து ரசிச்சுட்டு இருக்குது. இது ஒரு கண்டஸ்டன்ட். அதுக்கான ஒரு மரியாதையை கண்டிப்பாக தரணும். ஆனால் அது கொஞ்சம் எல்லை மீறி போகிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ப்ரோமோவில் கூட நம்ம பார்க்குறோம். துப்புற மாதிரி எல்லாம் நல்லா இல்லை. அவர் பாவம் அவர் மனசை எல்லாருக்குமே அதாவது இவனுங்க இந்த இதெல்லாம் போய் வேறு யார்கிட்டையாவது பண்ணுறாங்களா? இந்த எலைட்டு குரூப்லாம் உள்ளே வந்திருக்கு பண்ணுறாங்களா? பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதுதான் கோவம். நீ கலாய்க்கிறதா இருந்தால் எல்லாரையும் கலாய். அது என்ன ஒரு ஆள் மட்டும் தேர்ந்தெடுத்து கலாய்க்கிறது? அப்போ மற்றவங்க கலாய்ச்சா அது நல்லா இருக்காதுல்ல?